வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்படித்தானே பண்ணுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஏய், இங்க வர. என்னங்க சொல்லுங்க. இல்ல, இந்த ட்ரெஸ்ல உன் புருஷனை பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு மந்திரி லுக் இருக்கா? எலெக்ஷன் டைம் வந்துடக்கூடாது. உடனே வேலையும் சொல்லையுமா சுத்த வேண்டியது. தான் பெரிய அரசியல்வாதின்னு நினப்பு வேற. அட மந்திரி என்னங்க மந்திரி? உங்களை பார்க்க அப்படியே முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி இருக்கீங்க. நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் அப்படியே வெளியில நடந்து போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சிஎம் என்ன இந்த ரோட்ல நடந்து போறாருன்னு மக்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படியா சொல்ற? இந்த மண்டப்பையன் எதை சொன்னாலும் நம்புது. இதை வச்சுட்டு என்ன தான் பண்றதோ தெரியல. அட ஆமாங்க, ஏன் கண்ணே பட்டட போல இருக்கு. வருங்கால முதல்வர் வாழ்க வாழ்க, வருங்கால பிரதமர் என்னடி ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இது மட்டும் கிருபான காதுல விழுந்துச்சு அவ்வளவுதான். நீ என் பதவிக்கு வேட்டு வச்சிருவ போல இருக்க. ஓடி நடக்க வேண்டிய வேலையை பாரு. அடச்சே, அதுக்குள்ள சுதாரிச்சிட்டானே. அப்படி இவங்கிட்ட என்ன இருக்குன்னு நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போறாங்க. இவெல்லாம் இளைஞர் அணி செயலாளரான கட்சி நிலைமை என்ன ஆகும்? வேளங்கின மாதிரி தான். ஏய், ஏண்டி நின்னுட்டு இருக்க? ஆளுவா ஆளு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கானா? ஐயா வாங்க, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகலாம். இல்ல இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போ, நான் இங்கேயே உட்காந்து பார்த்துக்கிறேன். சரிங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இருப்பா. போயிட்டு தரேன் ஐயா. ஹலோ, எங்கக்கா இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஆமாமா. அப்படியே உள்ள வாங்கக்கா. யாரு செல்வி? இந்து, நம்ம ஏரியா ஆளுங்களா வந்துட்டாங்களா? அப்படியா? இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, போய் கூட்டு வா. ஓகே இந்து, போயிட்டு வா. அரசியலுக்கு வந்ததுலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொகுதி மக்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இவ்வளோ நாள் பண்ணதை விட இன்னைக்கு பண்ண போகிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். என்ன மாதிரியே என் தம்பியையும் மக்கள் பணி செய்ய அரசியலுக்கு கூட்டு வர. அவனை நம்ம கட்சியோட இளைஞரணி செயலாளரா உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். என் தம்பிக்கு இந்த பதவியை கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் கூட கட்சி போராட்டங்கள்ல நிறைய ஈடுபட்டிருக்கான். அடிமட்ட தொண்டனா இருந்து போஸ்டர் ஒட்டி தோரணம் கட்டி நம்ம கட்சி வளர்றதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கான். நீ கர்ணம். இதோ வரேன். என்னடா அது? அண்ணா, நோட்டீஸ்ண்ணே, நீங்கள் தானே இதை அடிக்க சொன்னீங்க?
எனக்கு தெரியுது. இதுல திவாகர் பேரை தானே போட சொன்ன, இதுல எதுக்கு உன் பேரை போட்டுச்சுக்க? அண்ணா, நீங்க தம்பியோட பேரை போட சொன்னீங்க. அதான் என்னதான் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். கேட்டீங்களா? இவ எங்க வரத்துக்கு ஆசைப்படுறான் பாருங்க. நீங்க அன்னைக்கு ஏதோ அடுத்த அரசியல் வாரிசுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு சந்தேகம் இருந்துச்சுண்ணே. இப்படி ஏதாவது பின்னாடி பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும்ண்ணே. பாத்தீங்களா இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு? நோட்டீஸ்ல உங்க பேருக்கு சரிசமமா போட்டு வச்சிருக்கான். அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைண்ணே. ஏண்டா எவ்வளவு திமிருந்தா அப்பம் பேரு தெரியாத அனாத பயணி இப்படி ஒரு வேலை செஞ்ச. உனக்கு அரசியல் பதவி கேக்குதோ? அரசியல் பதவி என் தம்பி திவாகர் பேர் இருக்க வேண்டிய இடத்துல உன் பேர் பிரபு. ஐயோ மாப்ள, போடுங்கப்பா. அநாத நாய. டேய், இனி ஒரு நிமிஷம் கூட இங்க போடா போடா போ. அப்பம் பேரு தெரியாத அனாத பயணி, அப்பம் பேரு தெரியாத அனாத பயணி. உனக்கு நான் இருக்கு, என் கூட வந்துடுறியா?